Hello students, நம்ம இப்போ example 5 பார்க்கலாம். Evaluate dx by x square minus a square கொடுத்துருக்காங்க. இப்போ இது a square minus x square இருந்ததுன்னா நம்ம இந்த sin inverse of x by a டைரெக்டாக ஃபார்முலா போடலாம். இல்லாட்டி இது a square minus அதாவது 1 by square root of a square minus x square இருந்ததுன்னா xக்கு பதிலாக a sin theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் வந்து sin inverse of x by a கிடைச்சிரும். ஓகேவா? பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு கான்ஸ்டன்ட்டில் தான் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் நான் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன சப்ஸ்டியூஷன்? அது எக்ஸுக்கு பதிலாக ஏ சீக்கன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக ஏ சீக்கன் தீட்டான்னு போட்டிங்கன்னா வாட் வில் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant theta tan theta d theta கிடைக்கும். ஓகேவா? then what will be x square minus a square? x square minus a square equal to ஏன்னா நம்ம இதில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். dx ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து x square minus square root of x square minus a square தெரிஞ்சதுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? அதனால நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஏ சீக்கன் தீட்டா போடும்போது ஏ ஸ்கொயர் secant square theta minus a square. So இதில் a square காமனாக எடுத்து ரூட் எடுத்துட்டோம்னா a into square root of secant square theta minus 1. secant square theta minus 1 என்னது tan square theta square root of tan square theta. square root எடுத்துட்டோம்னா a tan theta கிடைச்சிடும். சரியா? therefore x square minus a square ஓட வேல்யூ a tan theta. இப்போ கொஷனில் உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? எஸ். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ சீக்கன் தீட்டான்னு போட்டோம்னா நம்மளோட கொஷின் எப்படி மாறிடும்? தேர்ஃபோர் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் டேக் ஐ ஈக்குவல் டு த கிவன் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். தேர்ஃபோர் ஐ பிகம்ஸ் இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் என்ன? ஏ சீக்கன் தீட்டா tan தீட்டா டி தீட்டா டிவைடட் பை square root of x square minus a square ஓட வேல்யூ என்ன? a tan theta. ஓகேவா? அவ்வளோதான். நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகும். ஏ கேன்சல் ஆகிடும். tan theta கேன்சல் ஆகிட்டு i equal to integral of secant theta d theta. ஸோ integral of secant theta d theta வந்து நான் ஃபார்முலாவே டிரைவ் பண்ணியிருந்தேன் இல்லையா? எஸ். ஸோ அதோட ஆன்சர் வந்து integral of secant theta வந்து log of சாரி இங்கே எழுத வேண்டாம், நம்ம இங்கே எழுதிக்கலாம். therefore i equal to secant தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் log of modulus of secant theta plus tan theta. இதை நான் ஃபார்முலாவாக கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் நம்ம இப்போ இன்டகிரேஷன் முடிச்சிட்டோம். பட் இன்னும் நமக்கு வேரியபிள்ஸ் இருக்குது, அதை எலிமினேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொஷின் வந்து டிஎக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆன்சர் எக்ஸில் தான் கொடுக்கணும். நம்ம தீட்டான்றது நம்மளா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வேரியபிள், அதை நம்ம என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணிடணும். பட் இங்கே எலிமினேஷன் ரொம்ப சிம்பிள். ஏன்னா சீக்கன் தீட்டா இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டான்னா சீக்கன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ. இந்த சேம் வே இங்கே டேன் தீட்டா இருக்குது, இங்கே நமக்கு டேன் தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ ஏ டேன் தீட்டா ஈக்குவல் டு square root of x square minus a square, then that will imply that tan theta equal to square root of x square minus a square by a. Therefore I equal to log of modulus of secant theta வந்து x by a னு எழுதிக்கலாம், and tan theta வை square root of x square minus a square by ஏன்னு எழுதிக்கலாம். இதுவரை நம்ம போட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எலிமினேஷனில் நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இங்கே டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணாச்சு? ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ரெண்டுலையுமே நமக்கு டினாமினேட்டர் சேம் தான் இல்லையா? அதனால் இப்படி எழுதிக்கலாம். இப்போ லாக் ஆஃப் ஏ பை பி ஃபார்முலா என்ன? லாக் ஆஃப் இங்கே எழுதுகிறேன். ஏ பை பியை எப்படி எழுதலாம்? லாக் ஏ மைனஸ் இதோட எழுதினா கூட நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. ஸோ ஸ்டில் இது ஃபார்முலாவாக நிறைய இடத்துல படிச்சுப்பீங்க. அந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்கு நம்ம இப்படி எழுதுகிறோம். லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே கீழே இருக்கட்ட மைனஸ் லாக்னு எழுதலாம் இல்லையா? ஸோ லாக் ஏ ப்ளஸ் சி லாக் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? ஒரு கான்ஸ்டன்ட் கூட இன்னொரு கான்ஸ்டன்ட்டை மைனஸ் லாக் ஏவை நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஸோ இந்த இடத்துல கொஷின்லேயே ஏ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருப்பாங்க, ஏன்னா லாகோட நெகட்டிவ் நம்பர் நாட் டிஃபைன்டு. ஸோ இதை நான் கண்டிஷன் கொடுக்க மறந்துட்டேன், இது இங்கே கண்டிஷன். ஓகேவா, இதான் இதோட கண்டிஷன். இங்கே நான் இது ஒரு கான்ஸ்டன்ட், இது சி ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணால் அகைன் வி ஆர் கெட்டிங் அனதர் கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஸோ டோட்டலாக நம்ம இதை என்ன பண்ணலாம்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் மைனஸ் லாக் ஏ ப்ளஸ் சி ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, டோட்டலாக நம்ம இது அனதர் கான்ஸ்டன்ட் சி ஒன்றுன்னு எழுதிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட இன்டெக்ரல் வேல்யூ. இதோட ஸ்டாப் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம், இது புக்கில் இருக்க ஆன்சருக்காக நான் இதை சொன்னேன். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான், பட் இது எக்ஸாம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவாலுவேட் இந்த ஃபைண்ட் த இன்டெக்ரல் வேல்யூன்னு கொஷின் கேட்பாங்க. சொல்யூஷன் போடலாமா? இங்கே நமக்கு ஏ ஸ்கொயர், அதாவது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கணும். பட் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to 3 into square root of 3/2, இதுதான் லிமிட். நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு எலிமினேட் பண்ணுற வேலை மிச்சம். எக்ஸ் கியூப் பை இதில் என்ன பண்ணலான்னா நம்ம 4-ஐ காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா, 4 into எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 4-ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா 9/4 வந்துடுமா, 9/4 ஹோல் பவர் 3/2 dxன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 3 root 3/2 எக்ஸ் கியூப் டிவைடட் பை இந்த பவர் வந்து 4க்கும் உண்டு இதுக்கும் உண்டு இல்லையா. ஸோ இதோட மீனிங் என்னென்னா 4 இந்த 1/2 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஹோல் பவர் கியூப், இதுதான் இதோட மீனிங். 3/2னா ரூட் எடுத்து அப்புறம் கியூப் எடுத்துக்கோங்கன்ற மீனிங் தான். அப்போ இதே மாதிரி இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/4 ஹோல் பவர் 3 dx, இதான் ஆக்சுவலாக கொடுத்துருந்த கொஷின். வேணும்னா நீங்கள் இந்த 4க்கு ஸோ let us take first it is equal to I. ஸோ I equal to integral 0 to 3 root 3/2. இப்போது root 4 வந்து 2 cube is 8, அப்போ 1/8 என்ன பண்ணிடலாம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ கொஷின் எப்படி இருக்கும், எக்ஸ் கியூப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/4 ஹோல் பவர் 3 dx, இதான் நம்மளோட கொஷின். சரியா, இப்போ பாருங்க நம்மளால இதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்துச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஏ என்னது, ஏ ஸ்கொயர் வந்து 9/4னா ஏ வந்து 3/2 இல்லையா. அப்போ நம்ம ஃபார்முலா படி சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாமா. நவ் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ tan தீட்டா, ரெண்டுக்குமே ப்ளஸ் இருந்ததுன்னா ஏ tan தீட்டான்னு போடணும் இல்லையா. ஏ வந்து இங்கே 3/2 tan தீட்டா. ஓகேவா, a/2 3/2 tan theta. ஓகே, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு போட்டோம்னா வாட் வில் பி dx ஈக்குவல் டு 3/2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா, dx போட்டாச்சா. அடுத்து நம்மளோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 9/4 த ஹோல் கியூப், இதுதான் நம்மளோட கொஷினில் இருக்குது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/4 போடுங்க, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக இங்கே போட்டோம்னா நம்ம 9/4 இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வந்துடும், த ஹோல் கியூப்னு இருக்கும். ஓகேவா, 9/4க்கு ரூட் எடுத்தோம்னா 3/2, ஸோ 3/2 த ஹோல் கியூப் இன்ட்டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ரூட் எடுத்தோம்னா சீக்கன் தீட்டா, அப்போது சீக்கன் தீட்டா த ஹோல் கியூப்னு வரும். ஓகேவா, ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/4 ஹோல் கியூப் என்னவா மாறிடுச்சு, 3 cube is 27 and 2 cube is 8 into secant cube theta ன்னு மாறிடுச்சு. ஓகேவா, அடுத்து நம்ம dx கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டேர்ம் கண்டுபிடிச்சோம். வாட் அபவுட் எக்ஸ் கியூப் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் ரொம்ப சிம்பிள், தோ இருக்கு இல்லையா. இதுல இருந்து எக்ஸ் கியூப் போட்டோம்னா 3 cube is 27/2 cube is 8 tan cube theta, இதான் நம்மளோட கொஷின். ஓகேவா, ஸோ கொஸ்டினுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் நம்மளோட கொஸ்டினில் இருக்க டேர்ம்ஸ்லாம் எப்படி மாறும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் அந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன, இது ஒரு டேர்ம் அண்டு இது ஒரு டேர்ம், நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் இது ஒரு டேர்ம், இந்த 3 டேர்ம் எடுத்துகிட்டு வந்து ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல்
ஓகே ஐம் சாரி, நம்ம எக்ஸ் எல்லாம் தீட்டாவுக்கு மாற்றினப்போ லிமிட்டையும் தீட்டாவுக்கு மாற்றிடணும் இல்லையா? லிமிட் சேஞ்ச் பண்ணிடலாமா? எஸ். ஸோ கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் இருந்தது அண்ட் எக்ஸோட லிமிட்ஸ் வந்து 0 to 3√3/2ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இது எதுக்கு மாற்ற போகிறோம்? தீட்டாவுக்கு மாற்ற போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கும் தீட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம்னா இதுதான். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 tan தீட்டான்னு கொடுத்துருந்தாங்க. இது இல்லையா? இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 ஈக்குவல் டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3/2 into tan theta. So this implies that tan theta equal to 0. 3/2 இந்த பக்கம்னா 0 தான் போகும் இல்லையா? ஸோ theta equal to tan inverse of 0. tan ஓட எந்த வேல்யூக்கு 0 ஆகும்? tan ஓட 0 தான் 0. ஓகேவா? வேணா இங்கே எழுதிக்கோங்க. tan ஓட வேல்யூ 0 டிகிரிக்கு 0 அண்டு 30 டிகிரிக்கு 30 டிகிரி இந்த சென்ஸ் 30 இப்படி எழுதிக்கலாம் நம்ம ரேடியன்ஸில். ஓகேவா? ரேடியன்ஸில் எழுதிக்கலாம். 30 டிகிரி வந்து 5/6க்கு வந்து 1/√3 வரும். அண்ட் 45 டிகிரிக்கு 5/4க்கு வந்து 1 வரும். 5/3க்கு வந்து √3 வரும். இதுதான் டேனோட வேல்யூ. சரியா? அப்போ டேன் வந்து எப்போ 0 ஆகும்? தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கும்போது 0வா கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம இஃப் எக்ஸோட அடுத்த லிமிட் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3√3/2 இருக்கும்போது if x is equal to 3√3/2 then இதில் எடுத்து வந்து x is equal to அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x √3/2 equal to 3/2 into tan theta. இந்த 3/2 இந்த 3/2 கேன்சல் ஆகிட்டு tan theta equal to √3ன்னு இருக்கும். tan theta equal to √3னா theta equal to tan inverse of √3. ஓகே, டேனோட எந்த வேல்யூக்கு √3 கிடைக்குது? தீட்டா வந்து 5/3 இருக்கும்போது. therefore theta equal to 5/3. ஓகேவா? எஸ், we found the limit. தீட்டா வந்து 0 இருக்கும்போது 0. ஸோ எக்ஸ் 0 இருக்கும்போது தீட்டாவும் 0ன்னு கிடைக்குது. எக்ஸ் வந்து 3√3/2 இருக்கும்போது தீட்டா வந்து 5/3 இருக்கு. ஓகேவா? இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐ வேல்யூ போடலாம். therefore I equal to integral 0 to 5/3. சாரி, integral 0 to 5/3. மேலே வந்து எக்ஸ் கியூப்னு இருந்தது இல்லையா? எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன? எக்ஸ் கியூப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 27/8 இன்ட்டு ஆல்ரெடி நமக்கு 1/8 வந்து வெளியில் இருக்குது ஐயில். சரியா? ஸோ ஐ ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன? எக்ஸ் கியூபோட வேல்யூ 27/8 இன்ட்டு tan cube theta. 27/8 into tan cube theta divided by இந்த வேல்யூ என்ன? அடுத்தது divided by x square plus 9/4 the whole cube value நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? 27/8 into secant cube theta. 27/8 into secant cube theta into d theta ஓட வேல்யூ என்ன? d theta equal to dx equal to 3/2 into secant square theta d theta. 3/2 into secant square theta d theta. இப்போ காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 27/8 கேன்சல்டு. therefore I equal to இந்த secant ஸ்கொயரும் இந்த கியூபில் ஒன்றும் போயிடும். ஸோ 1/8 இங்கே வெளியில் இருக்குது. இந்த 3/2 வெளியில் எடுத்துட்டோமா? 3/16 into integral 0 to 5/3 tan cube theta divided by நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ tan cube theta divided by secant theta d theta. இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனோட வேல்யூ. இது எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்றிட்டோம்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும். மேலே tan cube thetaவை sin cube theta by cos cube thetaன்னு எழுதலாம். இங்கே 1/secant thetaன்னு இருக்குது. அதை 1/secant theta வந்து cos theta இல்லையா? cos theta. இப்போது cos ஸ்கொயரும் இந்த cos theta இங்கே வந்து cos ஸ்கொயராக மாறிடும். இப்போ இது எப்படி இப்போ இன்டகிரேட் பண்ணும்? காசும் சைனும் வந்தால் நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி போட்டுடலாம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே sin cube தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin தீட்டா d தீட்டான்னு மாற்றிக்கலாம். ஏன்னா எது வந்து ஆட் நம்பராக இருக்கோ
அதை வந்து ஒரு டேர்ம் பிரிச்சிட்டோம்னா நமக்கு போட ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஆல்ரெடி நம்ம இந்த இன்டெகிரேஷன்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக் இன்டெகிரேஷன்ஸ். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3/16 இன்ட்டு இன்டெகிரல் 0 to π/2 sin ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு sin தீட்டா டி தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஷின் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். π/2 இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு மாறிடும். ஸோ கொடுத்துருக்க கொஷின் இப்படி மாறிடுச்சு. இது sin தீட்டா டி தீட்டா. Now use the substitution. Again we are using another substitution. Put a t equal to cos theta. Then what will be dt minus sin theta d theta. So sin theta d theta will be therefore minus dt equal to sin theta d theta. See நம்ம எப்பயுமே லிமிட்ஸ் இருந்ததுன்னா கவனமாக வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணும்போது லிமிட்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். இங்கே தீட்டாவோட லிமிட்ஸ் என்ன, 0 to சாரி π/3 இல்லையா இது, π/3 நான் π/2ன்னு போட்டுட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஐம் சாரி, சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து π/3. ஓகே, ஸோ தீட்டாவோட வேல்யூ 0 to π/3 இருக்கும்போது டீயோட வேல்யூ என்னவா மாறுதுன்னு செக் பண்ணலாமா. ஸோ டி ஈக்குவல் டு இஃப் theta equal to 0, theta equal to 0 போட்டோம்னா t equal to cos 0ன்னு வந்துடும். cos 0ஓட வேல்யூ cos 0 1, அப்போ t ஓட வேல்யூ 1. அடுத்தது if theta equal to π/3 இருக்கும்போது t ஓட வேல்யூ வந்து cos π/3, cos π/3 ஓட வேல்யூ 1/2 இல்லையா. ஸோ 1/2, ஸோ cos π/3 ஓட வேல்யூ 1/2. Therefore, I becomes 3/16 into integral 1 to 1/2 y value 3/16 into 1 to 1/2 1 by t da cos theta தான் the t இல்லையா, அப்போ 1 by t square minus 1 into sin theta d theta வந்து minus dt. ஓகேவா. So which is equal to, we have to move on next page, 3/16 into, therefore I equal to 3/16 into integral minus வெளியில் எடுத்துலாம் 1 to 1/2 1 to 1/2 1 by t square minus 1 into dt 1 by t square 1 by t square minus 1 1 by t square minus 1 into dt. இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ minus 3/16 into இன்டகிரேட் பண்ணுங்க t பவர் minus 2 இங்கே ஆக்சுவலாக சரி இன்னொரு முறை போட்டுக்கலாம். 1/2 t பவர் minus 2 minus 1 into dt இருக்கு. ஸோ which is equal to minus 3/16 into t power minus 2 integrate பண்ணா t power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 minus t between the limit 0 to 1/2. limit substitute பண்ணுங்க minus 3/16 into இங்க வந்து t power minus 1 இருக்கும். so which is so minus 1/2 அப்புறம் லிமிட் போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கலாம். minus 1/t minus t between the limit I'm sorry 1 to 1/2. So which is equal to minus 3/16 into 1/2 போடுங்க minus 1 by 1/2 வந்து 2 மாறிடும் minus 1/2 and lower limit போடும்போது minus into minus plus ஆயிடும் 1 plus 1. ஓகேவா. இந்த minus 2 plus 2 cancel ஆயிட்டு so I equal to minus 3/16 into minus 1/2. so 3/32 தான் நம்மளோட I value. சரியா. therefore I equal to 3/32. That's all.